இப்போ நம்ம எந்த மாவட்டத்துக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டத்திலேயே அலுவலக உதவியாளருக்கு எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க, முன்னாடி எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே தூய்மை பணியாளர், மசாஜி, காவலர் இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் இந்த தாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு வீடியோவில் அந்த கட் ஆஃப் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தூய்மை பணியாளருக்கு 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தோட்ட பணியாளருக்கு 3 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காவலர், இரவு காவலருக்கு 2021 22 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காவலர் மற்றும் மசாஜ் இவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 5 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மசால்ஜிக்கு எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 20 வேகன்சி கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 67 வேகன்சி கேட்டிருந்தாங்க 2021. ஆனால் இந்த தாட்டி நம்மளுக்கு 2024 எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக 64 வேகன்சி கேட்டிருந்தாங்க. 3 வேகன்சி தான் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் போன தாட்டி இருந்த மாதிரியே தான் கட் ஆஃப் ஓரளவுக்கு இந்த தாட்டியும் வரும்ன்ட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம மேற்கொண்டு வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த பதவிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளீனிங் ஒர்க்கருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா 94 மார்க்கு. ஜென்ரல் உமன் விடோவுக்கு 58 மார்க்கு. ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க்கு. பிசியில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 55 மார்க்கு. பிசி உமன் விடோவுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதேமாரி 52 மார்க். அதுக்கப்புறம் இதுலேயே பிசி ப்ரியாரிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 55 மார்க். பிசிஎம் ப்ரியாரிட்டி பிசிஎம்னா முஸ்லீம், அவங்களுக்கு ப்ரியாரிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் 55 மார்க். அடுத்து எம்பிசிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 68 மார்க். எம்பிசிலேயே உமன் விடோவுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க். எம்பிசி ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க். எஸ்சி உமன் விடோவுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க். அதுக்கப்புறம் எஸ்சி ப்ரியாரிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 74 மார்க். அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்களுக்குலாம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க் வரும். இது எல்லாமே நம்ம ஒரு தோராயமாக தான் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் முன்ன பின்ன வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதே மார்க் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க வேணாம். வாங்க நம்ம திருப்பி மேற்கொண்டு வேறு பதவிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி கார்டனர். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்கிறாங்க. அது யாருக்கு கேட்டிருக்காங்கன்னா எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்க தான் இதில் கலந்துக்க முடியும். இவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 68 மார்க் வரும். அடுத்து நம்ம வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலில் இவங்களுக்கு 90 மார்க் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் உமனில் 80 மார்க் கேட்பாங்க. ஜென்ரலி உமன் விடோவுக்கு 72 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் 72 மார்க் கேட்பாங்க. அடுத்து பிசியில் எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 55 மார்க் கேட்பாங்க. அடுத்து பிசி உமனுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க் கேட்பாங்க. பிசி ப்ரியாரிட்டியில் எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 50 மார்க். பிசிஎம் ப்ரியாரிட்டியில் 48 மார்க். அதுக்கப்புறம் எம்பிசியில் எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 75 மார்க் கேட்பாங்க. எம்பிசியில் இருக்கிறவங்களுக்கு 75 மார்க் கேட்பாங்க. எம்பிசி உமனுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 64 மார்க் கேட்பாங்க. அடுத்து எம்பிசி ப்ரியாரிட்டி எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க் கேட்பாங்க. எஸ்சி எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 86 மார்க் கேட்பாங்க. அடுத்து எஸ்சி உமனுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 மார்க் கேட்பாங்க. அடுத்து எஸ்சி உமன் விடோவுக்கு எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 70 மார்க் கேட்பாங்க. இதிலே மார்க் ரொம்ப ஓரளவுக்கு அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நார்மலாக இடையிலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜுக்கு போன தாட்டியும் சரி இந்த தாட்டியும் சரி ஒரே மாதிரி வேகன்சி தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. மற்ற போஸ்டிங்கில் காட்டிலும் அதிகமாகவே கேட்டிருக்கிறாங்க. காவலர், இரவு காவலர் தவிர்த்து அவருக்கு 21 வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா மசாஜுக்கு 18 வேகன்சி கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இதில் மார்க் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம நைட்டு வாட்ச்மேன் கம் மசாஜ்
இந்த போஸ்டிங்கில் இந்த பதவிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலுக்கு வந்து 82 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து 70 மார்க் கேட்பாங்க. பிசி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 68 மார்க் கேட்பாங்க. பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 60 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எம்பிசி வந்து 70 மார்க் கேட்பாங்க. அடுத்து எம்பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 58 மார்க் கேட்பாங்க. எஸ்சிக்கு வந்து 64 மார்க் கேட்பாங்க. எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 60 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து நம்ம மசாஜ்ன்ற பதவிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 94 மார்க் கேட்பாங்க. அடுத்து பிசிக்கு வந்து 60 மார்க் கேட்பாங்க. பிசி உமன் விடோவுக்கு வந்து 55 மார்க்கும், பிசிஎம் ப்ரியாரிட்டிக்கு வந்து 52 மார்க்கும், எம்பிசிக்கு வந்து 60 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து எம்பிசிலேயே உமன் விடோவுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்கும், எம்பிசி ப்ரியாரிட்டி எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 மார்க்கும். அடுத்து எஸ்சிக்கு வந்து 90 மார்க்கும், எஸ்சி உமன் விடோவுக்கு வந்து 70 மார்க்கும். அடுத்து எஸ்சி ப்ரியாரிட்டி எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 68 மார்க்கும். லாஸ்ட்டாக எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 78 மார்க்கும் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் திருப்பூர் மாவட்டத்துக்கான அடிப்படை பணியாளர்களுக்கு கட் ஆஃப் பண்ணுறது இருக்கும். அதனால் யாரும் கம்மி மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அடுத்த செய்முறை தேர்வுக்கு இந்த மார்க்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. அங்கே உங்களோட ப்ராக்டிக்கல் நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு அதில் நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு அடுத்த மாவட்டத்துக்கான வீடியோ போடுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.